இன்றைக்கி நம்ம வீட்டில் கடம்பான் தொக்கு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றின்னு கொஞ்சோண்டு சோம்பு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் பொடியை அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா கலர் மாறுற வரையும் நல்லா வதக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது நல்லா வதக்கினேன். நம்ம அரிஞ்சு வச்சுருக்க 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். அப்படின்னா நல்லா தக்காளி வதங்கிடும். நல்லா மசியாக வந்துடும் தக்காளி. அப்படியே வந்த உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொஞ்ச நேரம் இதிலே கலந்துவிடலாம். கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கடம்பாவை போட்டு சும்மா ஒரு 2 வதக்கு. அதுக்கு கொஞ்சம் இதாக சீக்கிரமாக தான் வெந்துடும் போல். அதனால் ஒரு 2 பெரட்டிட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே வச்சு வைப்போம். நம்ம தண்ணிலாம் ஊற்ற வேண்டியதில்லை இதில். அப்படியே அதுவே தான் அதிலே தண்ணி வந்துடும். அதனால் தண்ணி ஊற்ற வேணாம். நான் தண்ணியே ஊற்றலைங்க. அப்படியே இதாகி போச்சு. அதிலே தண்ணி வந்து அதுவே சுருண்டு வந்துடும். திருப்பியும் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நம்ம கடம்பான் தொக்கு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்காவை தட்டி விட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.